யோகா வித் சுகந்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இந்த வீடியோ யாருக்கான பதிவுனா, நான் யோகாவை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். யோகாவை என் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை முழுக்க நான் யோகா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். யோகானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான முழு விளக்க வீடியோ. ஸோ உங்களுக்கு இது தேவைப்படுதோ இல்லையோ, யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த புரிதல் இருக்கணும். சின்ன வயசுலேருந்து அவங்க யோகா பண்ண ஆரம்பித்தாங்க, யோகாவை புரிஞ்சுக்கிட்டு யோகாவை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அந்த வாழ்க்கை முறையை கண்டினியூ பண்ணும்போது உங்கள் குழந்தைங்களும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ நம்ம பொதுவாக யோகா பண்ணுறதுன்னா, நம்ம யோகா கிளாஸ் போகிறது, ஆசனாஸ் பண்ணுறது, ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, மெடிடேஷன், இந்த 3 வார்த்தைகள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். யோகா கிளாஸ் போனால் ஆசனாஸ் பண்ணுவாங்க, யோகா கிளாஸ் போனால் ப்ரீதிங் பண்ணுவாங்க, யோகா கிளாஸ் போனால் மெடிடேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 வார்த்தையை தவிர நம்மளுக்கு பெருசாக யோகா பற்றி தெரியறதில்ல, பிகினர்ஸ்க்கு தெரியறதில்ல. ஸோ இது 3மே யோகா தான். ஆனால் யோகாங்கிறது, அஷ்டாங்க யோகாங்கிறது 8 படிநிலைகள் இருக்குது. ஸோ அந்த 8 படிநிலைகளில் நம்ம எப்போதும் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம். ஸோ இது 3ம் அந்த 8 வழிமுறைகளில், 8 படிநிலைகளில் 3 இடத்த பிடிக்குது. ஸோ மித்த 5 பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 8ல் கடைசி 8வது இது சமாதி, இறப்பு நிலையை பற்றி பேசுறது, ஜீவசமாதியை பற்றி பேசுறது. ஸோ அதை விட்டுட்டோம்னா மற்ற 7ல் அந்த 7த்தையும் நம்ம கடைப்பிடிக்கிறோம்னா மட்டும்தான் நம்ம யோகா பண்ணிக்கிறோம் நம்ம சொல்லிக்கணும் வெளியில. இல்லாட்டி நீங்க வெறுமனே ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி, ஜிம் ஆக்டிவிட்டி மாதிரி தான் நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம். யோகா பண்றது தான் அது கணக்குல வராது. ஸோ அப்ப அந்த படிநிலைகள் என்ன, ஒண்ணா பார்க்கலாம். ஸோ முதல் படிநிலை யமாஸ். யமாஸ் சோஷியாலிட்டிஸ், உங்களோட சமுதாய பண்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான 5 விஷயம் சொல்லியிருக்காங்க. யமாஸ்ங்கிறது யோகாவோட 8 படிநிலைகள்ல முதல் படிநிலை. அதுல 5 சப்டிவிஷன் இருக்கு, உட்பிரிவுகள் மாதிரி. ஸோ அப்ப யமாஸ்ல 5ஆ பிரிச்சா அதுல என்னென்ன வருது அப்படின்னா, முதல் விஷயம் அஹிம்சை. ஸோ அஹிம்சைனா நம்மளுக்கு காந்தி ஞாபகத்துக்கு வருவாரு. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே நம்ம சின்ன வயசுல அப்படிதான் படிச்சிருப்போம். ஸோ அஹிம்சைனா நம்மளுக்கு தெரியும், நான் வயலன்ஸ், வன்முறையில ஈடுபடக்கூடாது, வன்முறையால ஒரு விஷயத்த சாதிக்கக்கூடாது, அமைதி வழியில, அஹிம்சா வழியில ஒரு விஷயத்த சாதிக்கணுங்கிறது. ஸோ நம்ம யாருமே கத்தி எடுத்துட்டு யாரையும் குத்துறதுக்கு அலையில்லைன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம யாரையும் உடல் அளவுல காயப்படுத்துறதோ, வன்முறையால ஒரு விஷயத்த சாதிக்கிற மாதிரியோ இப்ப யாருமே இல்லை. ஓகே, பொதுவான மனிதர்கள் அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ அதனால நீங்க அஹிம்சைய பின்பற்றதா அர்த்தமாகுமா அப்படின்னா இல்லை. ஸோ வன்முறைங்கிறது ஒருத்தங்களை உடலால காயப்படுத்துறது மட்டும் இல்லை, உங்களோட வார்த்தை ஒருத்தங்களை காயப்படுத்துதுன்னா அதுவும் நீங்க வன்முறையை பயன்படுத்துறீங்க தான் அர்த்தம். உங்களோட செயல் ஒருத்தரை கஷ்டப்படுத்துதுனாலும் நீங்க அஹிம்சையை ஃபாலோ பண்ணலன்னு தான் அர்த்தம். உங்களோட எண்ணம் இன்னொருத்தரை பாதிக்குது அப்படின்னாலும் நீங்க ஏதோ ஒரு விதத்திலேயே அவர் மேல நீங்க வன்முறையை செலுத்துறீங்கன்னு அர்த்தம். ஸோ உடல் அளவுல காயப்படுத்துறது மட்டும் இல்ல, மனசளவுல ஒருத்தங்களை காயப்படுத்துறீங்க, உங்க எண்ணம் இன்னொருத்தங்களை காயப்படுத்துது, உங்களோட சொல் இன்னொருத்தரை காயப்படுத்துது, உங்களோட செயல் இன்னொருத்தரை காயப்படுத்துதுன்னா அங்க உங்களோட அஹிம்சை குறைஞ்சு போகுது. ஸோ அப்போ எந்த விதத்துலையும் யாரையும் நீங்க கஷ்டப்படுத்தலைன்னா தான் நீங்க அஹிம்சையை ஃபாலோ பண்றதா அர்த்தம். ஸோ ஏற்கனவே அப்படிதான் இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா அந்த முழு அஹிம்சையை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். இதுதான் முதல் படிநிலையோட முதல் பிரிவு. ஸோ யமாஸோட 2வது நிலை சத்தியம். ஸோ சத்தியம் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய சொல்லுவோம், சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஒருத்தவங்களை நம்ப வைக்கணும், இல்லை நான் உண்மையை மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னா நம்ம அந்த சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்போ நம்ம நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம மனசுக்கு, நம்ம உடம்புக்கு சத்தியத்தோட இருக்கமா அப்படின்னா பல நேரங்கள்ல இல்லை. ஸோ நீங்க அடுத்தவங்களுக்கு சத்தியம் பண்றது இருக்கட்டும், உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு, உங்களோட மனசுக்கு, உங்களோட மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு, உங்களை கேர் பண்றவங்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு 3 நிலை வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல ஏதாவது குறைபாடு இருக்கா, அதை நிவர்த்தி பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு, உங்க உறவினர்களுக்கு, உங்களோட வெல்விஷர்ஸ்க்கு
இப்போ நம்ம கை காட்ட முடியும் ஒரு 10 பேரை இல்லையா? நீங்க நல்லா இருந்தா சந்தோஷப்படுறவங்கள, இல்லாட்டி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு 10 பேரை நம்ம டக்குன்னு கை காட்ட முடியும். ஸோ அதுதான் உங்களோட சுற்றம். ஸோ அவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அதுல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அத நிவர்த்தி பண்ணுங்க. 3வது நிலை சமுதாயம். சமுதாயத்துக்கு நம்ம உண்மையா இருக்கோமா? நம்ம வெளியில போகும்போது ஒரு குப்பைய போடுறத ஆரம்பிச்சு, மொத்தமா இந்த சமுதாயத்த பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்? தான் மட்டும் வளர்ந்தா போதும்னு நினைக்கிறோமா? இல்ல எல்லாருமே வளரணும் அப்படிங்கிற நம்ம வெளியில போய் எதுவும் சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்மளோட எண்ணம் மொத்தமா சமுதாயம் முன்னேறணும், சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளோட வாழ்க்கை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா? உங்க சுற்றத்துக்கு, உங்களோட உறவினர்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா? இந்த சமுதாயத்துக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா? அப்படின்னா மட்டும் தான் நீங்க சத்தியத்த கடைபிடிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். 3வது யமாஸ்ல 3வது நிலை ஆஸ்தேயா. நான் ஸ்டீலிங், திருடாம இருக்கிறது. ஸோ இப்பல்லாம் யாருங்க திருடுறா? நாங்க எங்க போய் திருடுனோம்? அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஸோ ஒரு பொருளை திருடுறது மட்டும் திருட்டு கிடையாது. ஒருத்தங்களோட ஐடியாஸை நீங்க திருடிக்கிறீங்க. ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே அவர் போய் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த டீம்ல இருக்க ஒருத்தர் அவங்க பாஸ் கிட்ட போய் சொல்லிடுவாரு. இதை நான் தான் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி, இல்ல இந்த ஐடியாவே நான் தான் கொடுத்தேங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ அப்போ அவருக்கு ப்ரமோஷனோ இல்லை ஒரு அப்ரிசியேஷனோ கிடைக்கலாம். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இதை சொன்னேன். ஒருத்தங்களோட ஐடியாஸை நீங்க திருடுறீங்கன்னாலும் அது திருட்டு தான். ஒருத்தங்களோட நேரத்தை நீங்க திருடுறீங்கனாலும் அது திருட்டு தான். யாருங்க நாங்க போய் இன்னொருத்தங்களோட நேரத்தை திருடுறோம்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 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 ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க. உங்களோட நேரம் வந்து சம்பளமா, இல்லை பணமா, வருமானமா கணக்கு பண்ணப்படுது இல்லையா? ஸோ இப்போ நீங்க ஆஃபீஸ்ல 9 to 5 ஒர்க் பண்றீங்க. ஸோ உங்களோட மாச வருமானத்தை நீங்க வந்து சாட்டர்டே சண்டே லீவு போக மற்ற நாட்கள்ல பிரிச்சுக்கிட்டீங்க. அதுலேயும் நீங்க ஒரு நாளைக்கு 9 to 5 ஒர்க் பண்றீங்கன்னா, அதுல ஒரு ஒரு மணி நேரத்தை நீங்க கணக்கு பண்றீங்கன்னா, ஒரு மாச சம்பளம் வேற. அதை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட 1 மணி நேரத்துக்கு நீங்க ஆஃபீஸ்ல உட்காந்துருக்க இல்லை வேலை பார்க்குற டைம்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல உங்களோட 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுதுன்னு நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஒரு ஒரு மணி நேரமும் வருமானமா கணக்கு பண்ணப்படுது. நீங்க வேலைக்கு போனாலோ பிசினஸ் பண்ணாலோ இல்லையா? அப்ப நம்ம வந்து வீட்ல இருக்கிற லேடிஸை வந்து வேலைக்கு போல, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட ஒரு ஒரு மணி நேரமும் கணக்கு பண்ணப்படணும் இல்லையா? அவங்க துணி துவைப்பாங்க, இல்லாட்டி வீட்டு வேலைக்கு ஆள் இருந்தா கூட குழந்தைங்களை கவனிச்சுக்கிறது, சமைக்கிறது, பெரியவங்களை கவனிச்சுக்கிறது, வீட்டுக்காக தன்னை முழுசா அவங்க அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட 9 to அது வந்து 9 to 5 கிடையாது, 24/7 ஒர்க் இல்லையா அது? ஸோ அப்போ அவங்களோட ஒரு ஒரு மணி நேர உழைப்பும் இல்லை ஒரு நாளோட உழைப்பு அப்படிங்கிறது வந்து கணக்கு பண்ணப்படுறது கிடையாது. நீ சும்மா தானே இருக்க, நான் கொஞ்ச நேரம் புலம்புறேன் கேளு. நீ சும்மா தானே இருக்க, அதை கொஞ்சம் பண்ணிடு. நீ சும்மா தானே இருக்க, இதை கொஞ்சம் நீ பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களோட நேரத்தை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது. சில பேர் இருக்காங்க, இவங்க ப்ரொடக்டிவா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா அது 1/2 மணி நேரம் ஆனாலும் இவங்க யாரை ஃப்ரீயா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், இவங்க வேலைக்கு போற லேடியா இருக்கலாம், அவங்களோட ஃப்ரெண்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். அவங்கள கூப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் புலம்புவாங்க. என் வீட்டில் இப்படி மாமியார் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு புலம்புவாங்க. ஆனா அவங்க புலம்புறதுக்கு எடுத்துக்கிற நேரம் அவங்களோட பிரேக் டைம் தான் ஆஃபீஸ்ல. ஆனா அதை கேட்கறவங்க சும்மா தான் இருக்காங்கன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. இல்ல, அவங்களோட நேரம் திருடப்படுது. அதுவும் உருப்படியான விஷயத்துக்காக இல்ல, புலம்புறதுக்காக. ஒருத்தங்க கிட்ட புலம்புறதுக்காக நீங்க நேரம் எடுத்துக்கிறீங்க, அவங்க சும்மா இருக்காங்கன்னு நினைச்சு. ஆனா அவங்க நேரமும் வேல்யூபிள் தான். ஸோ திருடுறதுங்கிறது ஒரு பொருளை திருடுறது மட்டும் இல்ல, ஒருத்தங்களோட ஐடியாஸை திருடுறீங்கன்னாலும் அது திருட்டு தான். ஒருத்தங்களோட நேரத்தை திருடுறீங்கன்னாலும் அது திருட்டு தான். அது பயனுள்ளதா இருக்குன்னா, ஒருத்தவங்களோட நேரத்தை நீங்க வாங்குறீங்க அவங்க கிட்ட கதை பேசுறதுக்கு, அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா ஓகே. அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை, நீங்க உங்க நெகட்டிவிட்டியை புலம்பி தீர்த்துடுறீங்க. நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு அந்த பிரேக்ல திருப்பி நீங்க ஆஃபீஸ் வேலைக்கு போயிடுவீங்க. ஆனா அதை ரிசீவ் பண்ணவங்க இன்னும் லோ ஆவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட நேரமும் திருடப்படுது. ஸோ நீங்க எந்த விதத்திலையும் நீங்க திருட்டு பண்ணலைன்னா நீங்க ஆஸ்தையா ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 4வது பாயிண்ட் பிரம்மச்சரியம். ஸோ பிரம்மச்சரியம், அது பிரம்மச்சரியம்ங்கிறது நீங்க குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு சாமியாரா போயிடணும் அந்த மாதிரி டாபிக் உள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ நீங்க ஒன் லைன்ல பிரம்மச்சரியத்தை புரிஞ்சுக்கணும்னா, உங்களோட எனர்ஜியை நீங்க ப்ரிசர்வ் பண்ணிக்கிறது.
உங்களோட உடல்ல இருக்கிற எனர்ஜியா இருக்கலாம், உங்க மனசுல இருக்க எனர்ஜியா இருக்கலாம், இந்த சக்தி நிலையா இருக்கலாம். ஸோ உங்க எனர்ஜியை நீங்க லைஃப் டைம்ல நீங்க எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்கிறது தான் நம்ம பிரம்மச்சரியம்னு சொல்றோம். அதை நீங்க தனியா நம்ம ஒரு வீடியோவாவே பார்க்கலாம். 5வது அபரிக்கிரகா, யமாஸோட 5வது உட்பிரிவு. ஸோ அபரிக்கிரகாங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட். சேர்ந்தே இருப்போம் ஆனால் தனித்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லா விஷயத்துலேருந்தும் எல்லா விஷயத்துலையும் நீங்க சேர்ந்தே இருக்கீங்க, ஆனாலும் நீங்க தனிச்சிருக்கீங்க. அது எப்படி பண்றது அப்படின்னா, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னா அம்மாக்கள் வந்து ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. இல்லாட்டி குழந்தைக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுத்துடணும், உடம்ப சரி பண்ணி தேத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ரெடியாகி வர்றப்போ அவங்க படுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, தூங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க மேல நீங்க அதீத அன்போட இருக்கீங்க, அக்கறையோட இருக்கீங்க, உயிரா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட உடல்நிலைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு, உங்களை நீங்க பாதிச்சுக்கிற அளவுக்கு அது போகக்கூடாது. அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும், சேம் டைம் நீங்களும் நல்லா இருக்கணும். ஸோ உங்களோட உடம்ப கெடுத்துக்கிட்டு, மனசை கெடுத்துக்கிட்டு இன்னொருத்தவங்க மேல நீங்க அன்பு செலுத்துறது வந்து உங்க உடம்புக்கு எதிரான விஷயம். அதனால நீங்க மற்றவங்களையும் நல்லா பார்த்துக்கங்க, உங்களையும் நீங்க நல்லா பார்த்துக்கங்க. ஸோ நீங்க சொத்து சேர்க்கறதா இருக்கலாம், பொருள் சேர்க்கறதா இருக்கலாம், உறவுகள் சேர்க்கறதா இருக்கலாம். ஸோ அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு ரொம்ப பிடிப்போட இல்லாம, அதை வந்து ஒரு 3வது கண் பார்வையில நின்று அதையெல்லாம் பார்க்கறது வந்து கொஞ்சம் தனிச்சிருக்கிறதுக்கு உதவும். இன்னொன்று, இந்த பிபி ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர்லாம் நிறையா இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒன் லைன்ல தீர்வு யோகா தெரப்பியில் அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லலாம். அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட். சேர்ந்தே இருங்க, ஆனாலும் நீங்க தனிச்ச நிலையில தான் அதை நீங்க பார்க்கணும். ஓகே. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்றது சாத்தியமானா ஒரே நாள்ல சாத்தியம் இல்லை. ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் எங்க நீங்க வந்து அந்த டிட்டாச்மெண்ட் நிலையிலேருந்து அட்டாச்மெண்ட் நிலைக்கு போறீங்களோ அப்போ கொஞ்சம் பின்வாங்கி அதை பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிடும். அதுக்காக நீங்க மற்றவங்களை வெறுக்கிறீங்க, தள்ளி நிற்கிறீங்க, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கை விடுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ரெஸ்பான்சிபிளாக தான் இருப்பீங்க, அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்க அங்கே நிற்பீங்க, எல்லாமே இருக்கும். ஆனா அந்த நீ இல்லைன்னா நான் இல்லை, உன் கூட சேர்ந்து நானும் கீழே விழுந்துருவேன் அந்த மாதிரி இல்லாம நீங்க தெளிவா இருந்தாதான் விழுறவங்களை நீங்க தூக்கி நிறுத்த முடியும். நீங்களும் வீக்கா இருந்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து உள்ளதான் விழுகணும். அதனால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு அன்பானவங்களை நீங்க பார்த்துக்கணும்னா அதுக்கு நீங்க நல்லா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு அபரிக்கிரகா ரொம்ப முக்கியம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த 5 பிரிவுமே யமாஸோட உட்பிரிவுகள் தான். யமாஸ் யோகாவோட முதல் படிநிலை. ஸோ 2வது படிநிலை நியமாஸ். ஸோ நியமாஸ்ங்கிறது உங்களோட பர்சனாலிட்டிஸ், உங்களோட சுய பண்புகள் எப்படி இருக்கணும். யமாஸ் வந்து சோஷியாலிட்டிஸ், சமுதாய பண்புகள். 2வது படிநிலை நியமாஸ் வந்து பர்சனாலிட்டிஸ், உங்களோட பர்சனலாக நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களோட பண்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். இதுலேயும் 5 பிரிவுகள் இருக்கு. ஸோ முதல்ல சௌச்சா. சௌச்சானா பியூரிட்டி, கிளீனினஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி உடம்போட புற தூய்மையை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோமோ, ஒரு வேளை குளிப்போம், ரொம்ப வேர்த்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை குளிப்போம், வெளியில போயிட்டு வந்தால் கால் அழுக்காயிருக்கும்னு வந்த உடனே காலை கழுவிடுவோம், வெளியில போயிட்டு வந்தோடனே காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிடுறோம், தலை அழுக்கா இருந்தால் தலை குளிக்கிறோம். ஸோ எப்பெல்லாம் வந்து உடம்புல துர்நாற்றம் வருதோ இல்லை வேர்வை வருதோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். குளிக்கிறோம், கால் கழுவுறோம், தலை குளிக்கிறோம், பல்லு விளக்குறோம், காதை கிளீன் பண்ணுறோம். அந்த மாதிரி புற தூய்மைக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, நம்ம 2 நாள் குளிக்கலன்னா நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க, ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடுங்கிறதுனால அதை நம்ம கண்டிப்பாக அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். பல்லு விளக்கலன்னா பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கான பின் விளைவு, அதுக்கான சைடு எஃபெக்ட் உடனே தெரிஞ்சிடும். அதனால நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த புற தூய்மையை நம்ம உள்ளேயும் பண்றோமா, அக தூய்மைக்கும் பண்றோமா, உள்ள படிஞ்சிருக்க அழுக்கையும் உங்க மனசுல படிஞ்சிருக்க அழுக்கையும் நம்ம கிளீன் பண்றோமான்னா ஒரு நாள் ஒரு வாரத்துல இல்லை, வருஷ கணக்கா கூட அது சேர்ந்தா கூட அதை நம்ம கிளீன் பண்றது இல்லை. ஸோ நீங்க வெளியில கிளீனா இருந்தா பத்தாது, உங்களோட மனசையும் நீங்க தூய்மையா வச்சுக்கிறீங்களா, அக தூய்மைக்கு புற தூய்மைக்கு மாதிரி அக தூய்மைக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈக்குவலா கிளீனா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சௌச்சா மெயின்டைன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த சௌச்சா எப்படி பாசிபிள்? ஸோ உள்ள ஏன் அழுக்கு படியுது? இப்போ வெளியில வந்து வேர்வை படிகிற மாதிரி அழுக்கு படிகிற மாதிரி உள்ள ஏன் படியுது அப்படின்னா, எதை நம்ம வந்து படிமானம், எதை தேவையில்லாதது, எதை வேஸ்ட்டுன்னு சொல்றோம், பயன்பாடு இல்லாத, இல்லை துர்நாட்டம் வீசக்கூடிய, டோட்டலா எதுக்குமே பயன்படாத ஒரு விஷயம் நம்மள நெகட்டிவா எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னா அதை நம்ம தேவையில்லைன்னு சொல்றோம். இல்லாட்டி அதை வச்சுக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஸோ இப்போ உள்ள எதை நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்றோம்?
உள்ள படிஞ்சிருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், டெபாசிட்ஸு, தேவையில்லாத மெமரிஸ், தேவையில்லாத ஞாபகங்கள் வந்து உங்கள நிம்மதியா வாழ விட மாட்டேங்குது. உங்கள சுத்தி இருக்கவங்கள நிம்மதியா வாழ விட மாட்டேங்குது. உங்கள ஒரு கிளீன் பர்சனாலிட்டியா ஆக்க மாட்டேங்குது அப்படின்னா, அது வேஸ்ட்டுன்னு அர்த்தம். அத நம்ம வந்து கிளீன் பண்றது கிடையாது. அதனால தான் ஃப்ரெஷ்ஷா நீங்க 45 வயசுல இருந்தா கூட, 10 வயசுல உங்கள வந்து யார் கஷ்டப்படுத்துனாங்க? யார் அடிச்சாங்க? யாரு உங்கள வந்து கோல் மூட்டுனாங்க கிளாஸ்ல? 15 வயசுல உங்கள வந்து அப்பா திட்டுனது. 20 வயசுல உங்களோட ஃப்ரெண்ட் உங்கள விட்டு பிரிஞ்சு போனது. இந்த மாதிரி அவங்க சொன்ன வார்த்தைகள், இதெல்லாம் கூட ஏதோ நேத்திக்கு நடந்த மாரி நீங்க ரீகால் பண்ணி சொல்லிட்டு இருப்பீங்க சில பேர்கிட்ட இல்லையா? அது எப்படி இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா மனசுல பதிஞ்சிருக்கு? நெறைய நல்ல விஷயம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஆனா, அத நம்ம ஈஸியா மறந்திருப்போம். ஆனா, இது தேவையில்லாத கெட்ட விஷயங்கள், நீங்க மறக்க வேண்டிய விஷயங்கள், வார்த்தைகள், சூழ்நிலைகள், அந்த சிச்சுவேஷன்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்குன்னா, அத நம்ம கிளீன் பண்ணல. அதனால உள்ள அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகே. ஸோ அத வந்து ஆம் நீங்க வந்து எவ்ரிடே பேசிஸ்ல இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி, இத பேரண்ட்ஸ் நல்லா இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டீங்க. யோகாவோட 8 படிநிலைன்னா, உங்க குழந்தைங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க டீச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதுதான் யோகாங்கிறது புரியும். வெறுமனே உடம்ப வளைச்சு பண்றது மட்டும் யோகா கிடையாது. ஸோ இப்ப அந்த சௌச்சால நீங்க அக தூய்மைய எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எவ்ரிடே தூங்க போறப்போ, காலையில எழுந்திரிச்சோனே பிரஷ் பண்றோம், குளிக்கிறோம், புற தூய்மைய கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுடுறோம். நைட்டு தூங்குறப்போ, தூங்குறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், நீங்க தூங்குறதுக்கு வர வரைக்கும், முழு நாள்ல வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கும். நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். நல்ல மனிதர்களையும் சந்திச்சிருப்பீங்க, தேவையில்லாத மனிதர்களையும் சந்திச்சிருப்பீங்க. நல்ல வார்த்தைகளையும் கேட்டிருப்பீங்க, தேவையில்லாத வார்த்தைகளையும் கேட்டிருப்பீங்க. உங்கள ஹர்ட் பண்ண விஷயமும் நடந்திருக்கும், உங்கள சந்தோஷப்படுத்தின விஷயமும் நடந்திருக்கும். அதுல நல்லத மட்டும் வச்சுக்கிட்டு, கெட்டதுக்கு நீங்களே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு வெளியில எரேஸ் பண்ணி தள்ளிறணும். அத நீங்க சுமந்துகிட்டு தூங்க போறீங்கன்னா, அடுத்த நாள் காலையில எழுந்திரிக்கும்போது கூட, மொத நாள் நடந்த நல்ல விஷயம் ஞாபகம் வருதோ இல்லையோ, மொத நாள் நடந்த கெட்ட விஷயம், உங்கள யாரு ஹர்ட் பண்ணாங்களோ, அவங்க முகம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நேத்திக்கு அந்த மாரி பேசிட்டாங்க என்கிட்ட. அப்படிங்கிற நெனப்போடயே அடுத்த நாள் காலையில எழுந்திருப்பீங்க. அந்த நாளும் ஒழுங்கா, ஃப்ரெஷ்ஷா, நல்லதா தொடங்காது. ஸோ நைட் தூங்க போறப்போ, நீங்க அன்னைக்கு தேவையில்லாத நடந்ததையோ, அதையெல்லாம் மனிதர்கள மன்னிக்கணும்னா மன்னிச்சிடலாம். அந்த வார்த்தைகள மறந்துடணும்னா மறந்துடலாம். ஸோ நல்லத மட்டும் ரீகால் பண்ணிட்டு தூங்க போனீங்கன்னா, கெட்டது தானா எரேஸ் ஆயிடும். அடுத்த நாள் காலையில எழுந்திரிக்கும்போது ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பீங்க. ஸோ இது சௌச்சா. இத ஃபாலோ பண்றீங்களான்னு பாருங்க. இல்லாட்டி ஃபாலோ பண்ணுங்க. 2வது சந்தோஷா. சந்தோஷா, சந்தோஷம். சந்தோஷம்ங்கிற வார்த்தைய கேட்டாலே நம்மளுக்கு தெரியும். மகிழ்ச்சி, சந்தோஷம். ஓகே. ஸோ அந்த சந்தோஷங்கிறது என்ன? ஒரு வார்த்தையில, ஒரு வரியில அர்த்தம் சொல்லுங்க. அப்படின்னு ஒரு 10 பேர நிறுத்தி வச்சு கேட்டா, 10 பேரும் வேற வேற அர்த்தம் சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் என்னன்னு ஒருத்தவங்க கிட்ட கேட்டா, "நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். வேலை கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்." அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் எழுத போறவங்கள்ட்ட கேட்டா, இந்த எக்ஸாம சூப்பரா பாஸ் பண்ணிட்டேன். நல்ல மார்க் எடுத்துட்டேன்." அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பொறக்கறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சந்தோஷத்த ஒரு வரியில சொல்லுங்க அப்படின்னா, "நான் கன்சீவ் ஆயிட்டேன். எனக்கு குழந்தை பொறந்துருச்சுன்னா சந்தோஷம்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப நம்ம சந்தோஷங்கிறது ஏன் எல்லாருக்கும் ஒரே விஷயமா இல்ல, ஏன் எல்லாருக்கும் வேற வேற விஷயமா இருக்குன்னா, அப்போ பிரசன்ட் லைஃப்ல நீங்க 10 வயசு குழந்தைகிட்ட கேட்டாலும் சரி, 50 வயசு முதியவர்ட்ட கேட்டாலும் சரி, அந்த அந்த நேரத்துல நீங்க இந்த கேள்விய கேட்கிறீங்க. "எது சந்தோஷம் இப்ப உங்களுக்கு?" அப்படின்னு நீங்க கேள்விய கேட்கும்போது, அவங்க வாழ்க்கையில எது மிஸ் ஆகுதோ, இல்ல எத நோக்கி அவங்க பயணப்பட்டுட்டு இருக்காங்களோ, எத டார்கெட்டா வச்சு அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்களோ, அது கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அது நடந்ததுக்கு அப்புறமா இப்ப அந்த குழந்தை பொறந்துருச்சு. ஒருத்தவங்கள கேட்கிறீங்க, எனக்கு இன்னும் குழந்தையே இல்ல. அதனால குழந்தை பொறந்துட்டு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாங்க. குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் அந்த கேள்விய கேட்டீங்கன்னா, "இந்த குழந்தைய நல்லா வளர்த்துறணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்த்ததுக்கு அப்புறம் கேட்டா, அந்த குழந்தைய நல்லா விதமா கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். நல்லா படிக்க வச்சிரணும். வேலைக்கு இது எண்டே கிடையாது இல்லையா? ஸோ இது எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். ஓகே. இத நம்ம வந்து இந்த மாரி விஷயங்கள பரீட்சையில பாஸ் பண்றது, வேலைக்கு போறது, குழந்தை பெத்துக்கிறது, கல்யாணம் பண்றது, ப்ரமோஷன் வாங்குறது, நெறைய சொத்து சேர்க்கறது. இந்த மாதிரி அப்பப்ப டார்கெட் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு வயசுக்கும். உங்க டார்கெட்ட நீங்க வந்து உங்க சந்தோஷத்தோட டை அப் பண்ணி நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, அதுக்கு எண்டே இல்ல. 80 வயசுலயும் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். உங்க பேர குழந்தைக்கு உங்க பேரன் பெருசாயிருப்பான். ஸோ 80 வயசுல கூட உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். அப்ப அந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆகானா தான் சந்தோஷங்கிற மாரி ஆயிடும். கம்ப்ளீட் ஆகும்போது சந்தோஷத்துக்கு இன்னொரு டேக் வந்துரும். அப்ப இன்னொரு டார்கெட் வந்துரும். ஸோ அப்ப நிரந்தர சந்தோஷமோ, இல்ல ஒரு ஒரு அமைதியான ஒரு மனநிலையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சேசிங்லயே போவீங்க. அதுக்காக சேஸ் பண்ண வேண்டாம்லாம் நான் சொல்லல. அதுதான் வாழ்க்கை. அதுவே இப்போ அப்படிதான் போவீங்க.
சந்தோஷத்தை உங்க டார்கெட்டோட கனெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். மன நிறைவு தான் சந்தோஷத்துக்கு அர்த்தம். கண்டென்ட்மெண்ட்டை தான் சந்தோஷம்னு நம்ம மென்ஷன் பண்றாங்க யோகா தியரியில. ஸோ அப்போ அந்த கண்டென்ட்மெண்ட் எப்போ வரும்? இன்னைக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க கையில என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குது அப்படின்னா அன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. நாளைக்கு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா அதை வச்சு நாளைக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா அதுக்கான முயற்சியை பண்ண வேண்டாம். இன்னைக்கு நான் 10,000 சம்பளம் வாங்கினேன்னா 10,000த்துல நான் மன நிறைவோட அப்படியே இருந்துடுறேன். 50,000 சம்பளத்துக்காக நான் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கோ, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கோ, ஒரு ப்ரொமோஷன் வாங்குறதுக்கோ நான் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. உயர்வு வாழ்க்கையில உயர்ந்துட்டே போறது வேற. இன்னைக்கு இருக்கிற விஷயங்களுக்காக மனநிறைவு இல்லாம டெய்லி சந்தோஷத்தை இழக்கிறது வேற. ஸோ இன்னைக்கு உங்க கையில என்ன இருக்கோ அதுக்கான மனநிறைவோட இருக்கீங்கன்னா அன்னைக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நாளைக்கு மனநிறைவோட இருப்போம். அப்ப சந்தோஷம் கிடைக்கும். ஸோ சந்தோஷங்கிறது மனநிறைவு தான், வேற எந்த விஷயமும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. ஸோ மூணாவது நியமாஸ்ல மூணாவது உட்பிரிவு தபஸ். தபஸை நீங்க ஒரு லைன்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அசௌகரியமான சூழ்நிலையில உங்களை நீங்க சௌகரியமா வச்சுக்க பழகிட்டீங்கன்னா நீங்க தபஸ் ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். அது ஒரு ஞானி நிலை. ஓகே. ஸோ கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு. சொல்லும் போதே அசௌகரியமான சூழ்நிலைன்னு சொல்லிட்டு அப்ப நீ சௌகரியமா ஃபீல் பண்ணணுங்கிறது நீங்க முரணா இருக்கே அப்படின்னா, சௌகரியமான சூழ்நிலையில சௌகரியமா ஃபீல் பண்றதுக்கு நீங்க பெரிய புத்திசாலியாவோ திறமசாலியாவோ இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சூழ்நிலையே சௌகரியமான சூழ்நிலை. அப்ப நீங்க சௌகரியமா தானே இருப்பீங்க. அசௌகரியமான சூழ்நிலையில நீங்க சௌகரியமா உங்களை வச்சுக்கிறீங்கன்னா நீங்க தான் திறமசாலி, நீங்க தான் புத்திசாலி, நீங்க தான் யோகி, நீங்க தான் ஞானி இல்லையா? இது வந்து ஒரே நாள்ல பழக்கப்படாது. கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்துங்க. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சின்னதா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 4 நாள் தங்கணும். இல்ல உங்களுக்கு விருப்பப்படாத, உங்களுக்கு மனசுக்கு பெருசா பிடிக்காத ஒரு விருந்தாளி உங்க வீட்டுக்கு வந்து ஒரு 4 நாள் தங்குறாங்க. ஓகே. வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்க வீட்ல மத்தவங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கலாம். உங்களோட முக்கியமான குடும்ப உறுப்பினரா கூட அவங்க இருக்கலாம். ஓகே. உங்க கணவருக்கு குடும்ப உறுப்பினரா இருக்கலாம். அவங்கள நம்ம வராதீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு பார்க்க வேண்டிய கட்டாயமும் இருக்கும். ஸோ அப்போ 4 நாள் அவங்க வந்து தங்குறதா இருக்கலாம். நீங்க அந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு போய் கண்டிப்பா ஒரு 4 நாள் நீங்க தங்கணுங்கிற ஒரு கட்டாயமா கூட இருக்கலாம். ஸோ அப்ப 4 நாளுங்கிறது ஒரு பெரிய பொழுது. அப்ப வந்து அந்த 4 நாள்ல பிடிக்காத ஒருத்தரோட நீங்க இருக்கீங்க அவங்களுக்கு சமைச்சு போடணும், இல்ல அவங்க கையால நீங்க சாப்பிடணுங்கிறது வந்து நீங்க ஒரு வெறுப்போட அசௌகரியத்தோட நீங்க அதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அந்த 4 நாளும் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு நரகமாவோ ஒரு ப்ரெஷராவோ அழுத்தமாவோ இருக்கும்போது அந்த 4 நாள்ல உங்களுக்கு ஏற்பட்ட அழுத்தம் அந்த 4 நாளோட முடியாது. 4 வருஷம் கழிச்சு கூட நீங்க சொல்லுவீங்க, அன்னைக்கு போய் அப்படி தங்குற மாதிரி ஆயிடுச்சு, அன்னைக்கு இப்படியாச்சு என்னை கவனிக்கல, நான் கவனிச்சது பத்தலைன்னு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்க வருஷ கணக்கா சுமந்துட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க உங்க மனசை தயார்படுத்திக்கிட்டு நீங்க அங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க 4 நாள் தங்கி ஆகணும், இல்ல அவங்க வந்து இங்க 4 நாள் தங்குறாங்க, நான் கவனிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசை நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலைய சௌகரியமா நீங்க கடந்துடலாம். சௌகரியமா நீங்க அந்த 4 நாள கடந்துட்டீங்க அப்படின்னா அந்த 4 நாள்ல உங்களுக்கு அசௌகரியம் வராம நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை பத்தி நீங்க எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஃபியூச்சர்ல வராது. தேவையில்லாத நீங்க சுமந்துட்டு போக மாட்டீங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொன்னேன். நீங்க வேற எந்த சுச்சுவேஷனுக்கு வேணாலும் இதை நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். அசௌகரியமான சூழ்நிலையில உங்களை நீங்க சௌகரியமா வச்சுக்கிறீங்கன்னா நீங்க தபஸ் ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா நீங்க ஒரு வாரக்கணக்குல மாசக்கணக்குல பழகும்போது நீங்க யோசிச்சு பார்க்கும்போது நானா இதை பழகிட்டேன், வாழ்க்கை இப்ப ரொம்ப எளிதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. 4வது பிரிவு, நியமாஸ்ல 4வது பிரிவு சுவாதியாயா, செல்ஃப் அனலைசேஷன். உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறது. இப்ப வந்து உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா என்னை பத்தி எனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு தான் பதில் வரும். ஸோ எனக்கு இந்த கலர் பிடிக்கும், இந்த ஆக்டர் பிடிக்கும், இந்த சினிமா பிடிக்கும், இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், எங்க வீட்டில் எங்க அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த படிப்பு பிடிக்கும், இந்த வேலை பிடிக்கும், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இதை விட என்ன வேணும், என்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களை லிஸ்ட் பண்றது மட்டும் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ஒரு 20 வயசுல
ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறதும், அதே பிரச்சனை உங்களுக்கு 40 வயசுல வரும்போது 20 வயசுல எப்படி ஹேண்டில் பண்ணீங்களோ அதே மாதிரி இம்மெச்சூர்டா தான் ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கா? இல்ல 20 வயசுல எனக்கு வயசு கம்மியா இருந்தது அப்போ, அதனால நான் அத ஹேண்டில் சரியா பண்ணல. பட் இப்ப எனக்கு மெச்சூரிட்டி இருக்கு. அத நான் இப்ப பெட்டரா ஹேண்டில் பண்ணுவேன். அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியாம ஒரு செல்ஃப் அனலைசேஷன் உங்கள பத்தின புரிதல் உங்களுக்கு நெறைய நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப 20 வயசுல ஹேண்டில் பண்ண பிரச்சனைய ரொம்ப சூப்பரா நீங்க 40 வயசுல ஹேண்டில் பண்ணிடுறீங்க. ஒண்ணுமே இல்லாதவங்க மாரி அப்டின்னா, செல்ஃப் அனலைசேஷன் அங்க நடந்திருக்கு. நீங்க எந்த விதத்துல மாறணும், எவ்வளவு புரிதல் அதிகப்படுத்திக்கணும், எப்படி மெச்சூர்டு பெர்சனா ஆகணுங்கிறதுக்கு நெறைய வேலை அங்க உங்களுக்கே தெரியாம நடந்திருக்குன்னு அர்த்தம். நெறைய பேம்பர்டு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க, வீட்ல வந்து அம்மா, அப்பா ரொம்ப செல்லம் குடுத்து வளர்த்துருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அதே செல்லம் கன்டின்யூ ஆயிருக்கும். கணவர் வீட்லயும். அப்ப வந்து அவங்களுக்கு எந்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணி, பிரச்சனைகள ஹேண்டில் பண்ணி பழக்கப்பட்டிருக்காது. ஸோ 20 வயசுல எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ, அதே மாரி தான் 40 வயசுலயும் இருப்பாங்க. அம்மா, அப்பா பார்த்துப்பாங்கன்னு 20 வயசுல இருந்திருப்பாங்க. அதே மாரி 40 வயசுலயும் பெரியவங்க பார்த்துப்பாங்க, இல்ல கணவர் பார்த்துப்பாரு. அப்புறம் ஒரு 60 வயசுல பார்த்தா, என் புள்ள வளர்ந்துட்டான். இப்ப அவன் பார்த்துப்பான். அந்த மாதிரி எல்லாத்தையுமே வேற யாராவது ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு சேஃபா இருக்கிறது தான் வேலைங்கிற மாதிரி நெறைய பேருக்கு பழகியிருக்கும். அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அவங்க செல்ஃப் அனலைசேஷனே பண்ணல, மெச்சூர் ஆகலன்னு நான் சொல்ல வரேன். ஸோ செல்ஃப் அனலைசேஷன் ரொம்ப முக்கியம். உங்களோட மெச்சூரிட்டி க்ரோ ஆகுறதுக்கு. ஸோ அதனால நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்கள பத்தி அனலைஸ் பண்ணுங்க. உங்கள்ட்ட இருக்கிற பழக்கவழக்கங்கள்ல எத நிறுத்திக்கணும், எத குறைக்கணும், எந்த பழக்கத்த நீங்க அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்களோட மெச்சூரிட்டி கூடும். உங்களோட ஸ்வாதியாயா இம்ப்ரூவ் ஆகும். 5வது நேமாஸ்ல 5வது பிரிவு பிரணிதனா. அத ஈஸ்வர பிரணிதனா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்க வந்து இதை இந்து சமயத்துக்கு மட்டும் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. ஸோ பிரணிதனா அப்படின்னா சரண்டர் ஆகிறது. சரண்டர் டு த டிவைன். எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்பும்போது, நம்ம வந்து அந்த சக்திக்கு சரண்டர் ஆயிர்றோம். அது நீங்க கும்பிடுற உருவ வழிபாடு, கடவுள் வழிபாடு, உருவத்தோட ஒரு பிள்ளையார் கும்பிடுறேன், முருகனை கும்பிடுறேன், ஜீசஸ கும்பிடுறேன், அல்லாஹ்வ கும்பிடுறேன். அந்த மாதிரி நீங்க எந்த மதத்துல சேர்ந்தவரா வேணா இருக்கலாம். நான் வந்து என்ன விட அது பெரிய பவர். அந்த பவருக்கு நான் சரண்டர் ஆகுறேன்னு கையெடுத்து கும்பிட்றதா இருக்கலாம், உழுந்து கும்பிட்றதா இருக்கலாம், மனசார நீங்க சரணடைறதா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்மளோட ஈகோ அங்க 0 ஆகுது. நான் தான் பெரியவன் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது ஈகோ வந்து ஹையா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வீட்ல இருக்கிறவங்கள நம்ம மதிக்கிறோமோ இல்லையோ, கோயிலுக்குள்ள போயிட்டாலோ, இல்ல சர்ச்சுக்குள்ள போயிட்டாலோ, நீங்க உங்களோட இத தொழுக ஆரம்பிச்சுட்டாலோ, நீங்க எந்த மதத்துல சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட சூப்பர் பவர நீங்க நம்ப ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க சூப்பர் பவர பெருசா நினைக்கும்போது, உங்களோட ஈகோவ நீங்க அங்க 0 பண்ணிடுறீங்க. என்ன விட பெரிய பவர் இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சுடுறீங்க. அது உருவ வழிபாட்டுல நம்பிக்கை இல்லைனாலும், இயற்கையா நம்ம கடவுளா நம்பி தான் ஆகணும். சூரியன் இல்லாம ஒரு புல்லு பூண்டு இல்ல. சூரிய சக்தி இல்லாம உயிர்கள் இங்க ஜனிக்க முடியாது. பஞ்சபூதங்கள் இல்லாம நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. காற்று இல்லாம சுவாசம் இல்ல. ஸோ நம்மளோட இயற்கை இல்லாம நம்ம இல்ல. இப்ப பிரபஞ்சத்துல இந்த பஞ்சபூதங்கள் இல்லாம, இயற்கை சக்தி இல்லாம நம்ம இல்லைங்கிறத நம்ம உணரும்போது, இயற்கைய நம்ம வழிபட்டு தான் ஆகணும். நம்மள விட பெரிய பவரா நம்ம அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ உருவ வழிபாடா இருக்கலாம், இல்ல இயற்கை வழிபாடா இருக்கலாம். அந்த சக்திய நம்மளோட பெரிய சக்திய நீங்க நினைக்கிறப்போ, அந்த சக்திய விட நீங்க சின்ன சக்தி தான் நீங்க நினைக்கிறப்போ, உங்க ஈகோ வந்து 0 ஆகுது. அது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம க்ரோ ஆகுறதுக்கு. ஸோ அது இதுவரைக்கும் இல்லைன்னாலும் இனிமே பழக்கப்படுத்த ட்ரை பண்ணுங்க. நம்ம எவ்வளோ பெரிய சூப்பர் பவரா வேணா இருக்கலாம், கோடீஸ்வரங்களா இருக்கலாம். ஆனா, நம்மள விட பெரிய பவர் இருக்கு இயற்கையில அப்படிங்கிறத நம்ம நம்பும்போது, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பாத் ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப பெரிய வீடியோவா போய்க்கிட்டு இருக்கிறதுனால, இந்த யோகாவோட 8 படிநிலைகள்ல இத வீடியோவா வச்சுக்கலாம். 2வது வீடியோல நான் மிச்ச படிநிலை பத்தி சொல்றேன். இத நீங்க வீடியோவா காதுல கேட்கிறத விட, இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ நீங்க எழுதும்போது, எத நம்ம கைப்பட எழுதுறோமோ, அது மனசுல ரொம்ப நாளைக்கு இருக்கும். அத வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றுவோம். உங்க குழந்தைங்களுக்கும் அத எழுத சொல்லி பழக்கப்படுத்துங்க. ஸோ அத வந்து அவங்க அந்த எழுதுன விஷயங்கள் மனசுல பதியும்போது, அத என்னைக்காவது நம்ம தாண்டுறோம், அத என்னைக்காவது மீறுறோம்னா, நம்மளுக்கு வந்து மனசுல ஒரு எச்சரிக்கை வரும். இதெல்லாம் நீ ஃபாலோ பண்றேன்னு சொன்னேல்ல, இத நம்ம மாறி இருக்க. ஒரு ஸ்டெப் பேக்ல வை அப்படிங்கிற மாரி ஒரு மனசுல எச்சரிக்கை வரும். அதனால பெற்றோர்கள் இத வந்து புரிஞ்சுக்கோங்க. யோகானா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கு, நீங்க இத வாழ்க்கையில பயன்படுத்துறீங்க. உங்க வாழ்க்கையில யோகாவ 8 படிநிலைகளோட கொண்டு வரீங்க அப்படின்னா, அத பார்க்குற குழந்தைங்க அதே படிநிலையில வருவாங்க. அடுத்த ஜெனரேஷனும் ரொம்ப
நல்ல மனநிலையோட, உடல் ஆரோக்கியத்தோட, மன ஆரோக்கியத்தோட வருவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவை 2வது பார்ட்ல மிச்சத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.